அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல எப்படி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ்ல இப்ப நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 7th term 1 நம்ம பார்த்துட்டோம். இப்ப 7th term 2 பார்க்கலாம். ஓகேங்களா? 7th term 2ல என்னென்ன ஹிஸ்டரி லெசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லெசன் விஜயநகர பாமினி அரசு, நெக்ஸ்ட் ஒன் முகல்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் விஜயநகர் அண்ட் பாமினி அரசுகள் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் என்ன? முதல்ல விஜயநகர பேரரசு எப்படி நிறுவனாங்க, யாருடைய காலத்துல இருந்தாங்க, காகத்திய அரசுல வந்து அவங்க நடைமுறையில இருந்தாங்க, இவங்க மூலியமா ஒவ்வொன்று கொண்டு வந்திருப்பாங்க எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். இதில் இருக்கக்கூடிய இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதலாம் புக்கருடைய மகனான குமார கம்பண்ணா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். இப்படிதான் வந்து அவங்க உள்ள வராங்க. குமார கம்பண்ணாவினுடைய மனைவி கங்காதேவியால் எழுதப்பட்ட மதுரா விஜயம் என்னும் நூலில் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குகிறது. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மதுரா விஜயம் அப்படிங்கிறவர் யாரால எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கங்காதேவியால். கங்காதேவியால் எழுதப்பட்ட மதுரா விஜயம் அப்படிங்கிறது. இவங்களுக்காக சொல்லி சில வம்சங்கள் இருக்கும். சங்க வம்சம், சாலு வம்சம், துளு வம்சம், அரவீடு வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயநகர்களுக்கான ஒரு வம்சங்கள் அவங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துச்சு. அந்த வம்ச வழிகளை ஒவ்வொருத்தங்களும் என்னென்ன சாதிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் விருபாக்ஷா கோவில், ஹம்பி. இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். இவங்களுடைய கலை, கட்டட கலைக்கு இவங்க எந்த காலத்தை சார்ந்தது, எந்த காலத்துடைய கலைக்கு இது எடுத்துக்காட்டு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு அப்படின்னா, கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியினுடைய கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் வந்து தற்போது ஹம்பி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஹம்பி சீர்குலைந்து இடிபாடுகளாக காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. யுனெஸ்கோ தான் ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்ப ஹம்பி அப்படிங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து விஜயநகரம் இருந்த இடம் அப்படிங்கறத சொல்றாங்க. எந்த இடத்துல அப்படின்னு கேட்கலாம். துங்கபத்ரா நதியினுடைய கரையில தான் விஜயநகரம் இருந்துச்சு. அததான் வந்து ஹம்பி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இவங்களுடைய தங்க நாணயங்கள் எப்படி இருந்தது, என்னென்ன உருவ சிலைகள் இருந்தது, இவங்க வராகன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த லெசன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஆமுக்த மால்யதா. ஆமுக்த மால்யதா அப்படிங்கிறது என்னன்னா, தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெலுங்கு இலக்கியம் எந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுல இந்த கதை எதை சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரியாழ்வாருடைய மகளான கோதை தேவியை பற்றியதாகும். அதாவது ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது எதனால அப்படிங்கறது பார்க்கலாம். கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை அவருக்கு சூடுவதற்கு முன்பாக இவ்வம்மையார் சூடிக்கொள்வார். ஆமுக்த மால்யதா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என்று பொருள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் அப்படிங்கிறது. இதுதான் வந்து சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவங்களை பத்தி எழுதப்பட்டதுதான் இந்த ஆமுக்த மால்யதா. ஓகேங்களா? யாரை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னா கோதை தேவி. கோதை அப்படிங்கிறது ஆண்டாளை பத்தி எழுதின ஒரு விஷயம். ஓகேங்களா? அதுதான் இந்த புக் ஃபுல்லாவே அதுல இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் பாமினி அரசு. பாமினி அரசுல இருந்து யார் உள்ள வராங்க, கில்ஜியுடைய வம்சம் எப்படி வருது, இவங்களுடைய அரசர்கள் எப்படி உருவாச்சு, முகலாயர்கள் எப்படி உள்ள வராங்க, முகமது சல்லா எப்படி உள்ள வராங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதுல நம்ம பார்க்கலாம். இவங்கள இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பச்சை கலந்த நீல வண்ண கல்லானது விலை உயர்ந்த அணிகலன்கள் பயன்படுத்தப்படும் கல்லாகும். இது வந்து இம்பார்ட்டன்ட். ஒரு மாதிரி டர்காய்ஸ் ப்ளூன்னு வச்சுக்கலாங்களேன். பச்சை கலந்த நீல வண்ணம். ஓகேங்களா? பாரசீக அரசர்களுடைய அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ணக்கல்லால் ஆன அரியணையும் ஒன்று ஆகும் என ஃபிர்தௌசி தன்னுடைய ஷாநாமா என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளார். இங்க ஷாநாமா அப்படிங்கக்கூடிய நூலை எழுதியவர் யார் அப்படிங்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஃபிர்தௌசி மூலமா ஷாநாமா அப்படிங்கிறது எழுதப்பட்டது. ஓகேங்களா? இந்த நூல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்டோன் பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது பச்சை கலந்த நீல வண்ண ஸ்டோன் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கோல்கண்டா கோட்டை. கோல்கண்டா கோட்டை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு இடமா திகழ்ந்தது. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வைடூரியங்கள் அதிகமா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டதும் விற்கப்பட்டதும் இந்த கோல்கண்டா கோட்டையில தான். வைரத்துடைய ஒரு தலைநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கோல்கண்டா கோட்டை சிறப்பு பெற்றது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது நம்மளோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வைரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோஹினூர் வைரம். கோஹினூர் வைரத்தோட மையப்புள்ளியே அந்த கோல்கண்டா வைரம், கோல்கண்டா கோட்டை இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கலாம்.
சோ கோல்கொண்டா கோட்டையானது ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது 120 உயர மீட்டர் அமைந்துள்ளது. கரெக்டுங்களா? சோ இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான் லாஸ்ட் டைம் நம்ம கேட்டிருந்தாங்க. கரெக்டுங்களா? சோ கீழடி அப்படிங்கிறதுக்கான ஆன்சர்ல எங்க இருந்து எப்படி இருக்கு, மதுரையில இருந்து இவ்வளவு தூரம் கிலோமீட்டர்ல அப்படின்னு எத்திக்ஸ் புக்ல இருந்து கேட்டிருந்தாங்க. சோ அந்த மாதிரியான கொஸ்டின் இது. சோ கோல்கொண்டா கோட்டை அப்படிங்கிறது வந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது 120 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு இக்கோட்டை பெயர் பெற்றதாகும். கோட்டையினுடைய மிக உயரமான இடம் அப்படிங்கிறது பாலஹிசார் அப்படின்னு சொல்லக்கூடியது. தர்பார் மண்டபத்திலிருந்து குன்றின் கீழே அமைந்துள்ள அரண்மனைக்கு சுரங்கப்பாதை இருப்பதாக கருதப்படுகிறது. சோ இங்க இந்த ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு இந்த கோட்டை சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோல்கொண்டா கோட்டையோட வாயிலிருந்து ஒருத்தங்க பேசும்போது, அதாவது நுழைவாயிலிருந்து ஒருத்தங்க பேசும்போது சோ அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிற விஷயம் மன்னருடைய அறைக்கு டைரக்டாவே அங்க போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சில ஐதீகங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் சவுண்ட் வச்சு ஒருத்தங்க அவங்களை பத்தி என்ன பேசுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டுல வந்து ரொம்ப முக்கியமானது கோல்கொண்டா கோட்டை. ஸோ இதே மாதிரி கோல் கும்பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோல் கும்பாஸ் வந்து முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு செவருடைய ஒரு சுவற்றில இருந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இன்னொரு சுவற்றில ரொம்ப தெளிவா அதே வாய்ஸ்ல கேட்கும். ஆனா பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேட்க முடியாத வாய்ஸ்ல பேசினா கூட அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ கோல் கும்பாஸ் அப்படிங்கிறது முணுமுணுக்கும் அரங்கம். அதே மாதிரி கோல்கொண்டா அப்படிங்கிறதும் சவுண்ட் தொடர்பான ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோட்டையோட உயரமான இடம் எது, பாலஹிசார் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாமினி அரசனுடைய 8 அமைச்சர்கள் யாரு? ஸோ இதெல்லாம் வந்து மேபி நம்மளோட மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வக்கீல் உஸ் சல்தானா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, அரசனுடைய பிரதம அல்லது முதலமைச்சர், அரசருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரியாக செயல்படுவார். ஸோ யார் அப்படின்னா வக்கீல் உஸ் சல்தானா. நெக்ஸ்ட் ஒன் பேஷ்வா. பேஷ்வா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவங்கள நம்ம பேஷ்வா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வசிரி யார்? வசிரிக்குல் அப்படிங்கிறவங்க அமைச்சர்களோட பணியினைகளை வந்து மேற்பார்வையிடுவார்கள். அமீர் இ ஜும்லா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா நிதி அமைச்சர். நஷீர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உதவி நிதி அமைச்சர். பஷீர் இ அசாரப் அப்படிங்கிறவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர். ஸோ அஸ்ரப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ கொத்தவால் அப்படிங்கிறவங்க காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியலுடைய நடுவராகவும் இருப்பாரு. சதார் இ ஜஹான் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா தலைமை நீதிபதி. சமயம் மற்றும் அறக்கொடைகளினுடைய அமைச்சர் அப்படிங்கிறத இந்த பாமினசுடைய 8 அமைச்சர்களை இந்த பாக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது முகமது கவான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருப்பாங்க, பாரசீக கலைஞர்களோட அவங்க இது பண்ணிருப்பாங்க, வெடிமருந்துகளை கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு நூலகம் அமைச்சிருப்பாங்க, 3000 நூல்கள் கொண்டிருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ முகமது கவான் மதரசா, ஸோ அவருடைய மதரசா என்ன அப்படிங்கிறதையும் இதுல பார்த்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களை சம்பந்தமான ஒரு விஷயங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, யார் யாரு அப்படிங்கறத இந்த இதுல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த புக்கோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம செகண்ட் லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். ஸோ செகண்ட் லெசன் அப்படிங்கிறது முகலாய பேரரசு. ஓகேங்களா? ஸோ முகலாய பேரரசுல யாரு எந்த வருஷத்துல எங்க ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்டர் இருக்கு, இதை பார்த்துக்கலாம். ஸோ 1526 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 1707 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 200 வருஷங்கள் வந்து முகல்ஸ் பீரியட் இருந்திருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். இது வந்து நம்ம பாஷா அப்படிங்கக்கூடிய பேர் வச்சு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ க்ளூ வேர்ட் பாஜ் ஷா. ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட க்ளூ வேர்ட். ஸோ பி ஃபார் பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். ஸோ இதான் வந்து பாட்ஷா அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கப்படுவோம். ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு, என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முகல்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். ஸோ இதுல பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது என்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ செங்கோட்டையை பத்தி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய புராணா கிலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். திவானி காஸ் அப்படிங்கிறது என்ன, திவானி ஆம் அப்படிங்கிறது என்ன, புலந்தர் வாசா அப்படிங்கிறது என்ன, இது எல்லாமே இதுல கொடுத்துருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ செங்கோட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செங்கோட்டை அப்படிங்கிறத லால் குயிலா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஸோ ரெட் ஃபோர்ட் ஓகேங்களா என்று அழைக்கப்படும் டெல்லியில் உள்ள செங்கோட்டை முகலாய பேரரசர்களுடைய வாழ்விடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1639 பேரரசர் ஷாஜஹானால் மதில்களால் சூழப்பெற்ற தனது தலைநகர் ஷாஜஹானாபாத்தில் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை ஆகும். இந்த கோட்டை வந்து சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் இது செங்கோட்டைன்னு அழைக்கப்படுகிறது. மோஸ்ட்லி அவங்களுடைய பீரியட்ல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து சிவப்பு நிற கற்களால் தான் இருக்கும். ஸோ இதுல டிஃப்ரெண்டா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட தாஜ்மஹால் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ லால் கிலா அப்படிங்கிறது 1639 யாரால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஷாஜஹானால்
மதில்களால் சொல்லப்பட்ட தன் தலைநகர் ஷாஜஹானாபாத்ல. ஸோ லால் கிலா அப்படிங்கறது யார் கட்டினாங்க அப்படிங்கறத இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ மற்றபடி இதுல பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த கண்டென்ட்டும் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமயம் சார்ந்த கொள்கைகள் என்ன, யார் எந்த நூல்கள் எழுதியிருப்பாங்க, அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி, அதாவது அவங்களுடைய சுயசரிதை யார் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு பதிலாக யார் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசன் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 3rd யூனிட், மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களுடைய எழுச்சி. ஸோ இதுலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலயும் இம்பார்ட்டன்டா மராத்தியர்கள் எங்கிருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுடைய எழுச்சிகள் என்னவா இருந்திருக்கும், இவங்களுடைய சமய ஸ்தூபிகள் யார் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க எந்த வயசுல வந்து சிவாஜி அரியணை ஏறி இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க செஞ்சது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த லெசன்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லி நம்ம அழைச்சிருப்போம். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்ர அப்படிங்கிறது குடை அப்படிங்கிறதுக்கான பொருள். பதி அப்படின்னா தலைவன் அல்லது பிரபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை ரெண்டையும் சேர்த்துதான் சத்ரபதி அப்படிங்கக்கூடிய பேர் வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து ஒரு சமஸ்கிருத சொல், அரசன் அல்லது பேரரசன் என்பதற்கு இணையானது. இந்த சொல்லை மராத்தியர்கள் குறிப்பாக சிவாஜி பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ சத்ரபதியோட மீனிங் தான் என்ன அப்படிங்கறது இதுல பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஷாம்பாஜி தம்முடைய குடும்ப அர்ச்சகரான கவி கலாஷ் என்பவருடைய ஒழுக்கக்கேடான செல்வாக்கிற்கு ஆட்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷாம்பாஜி ஷாகு அப்படிங்கிறது இவங்களுடைய 2 மகன்கள், சிவாஜியோட 2 பேர். ஓகேங்களா? ஸோ அவங்களை எப்படி மீட்டாங்க, அவங்கள யார் என்ன ஆனாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ சிவாஜி ஆக்ராவில இருந்து தப்பிய போது வாரணாசியில் கவி கலாஷ் சாம்பாஜியினுடைய பாதுகாவலராய் இருந்தார். பின்னர் சாம்பாஜியை பத்திரமாக ரைக்காருக்கு அழைத்து வந்தார். அனைத்து விடயங்களுக்கும் ஷாம்பாஜி அவருடைய வழிகாட்டுதல்களை எதிர்பார்த்ததால் அரச சபையில் அவருடைய முழுமையான மேலாதிக்கம் நிலவியது. ஏன் அப்படின்னா கவி கலாஷ் தான் வந்து எல்லாத்துக்குமே இவங்க டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாங்க. கவி கலாஷ் புகழ்பெற்ற அறிஞரும் கவிஞரும் ஆவார். ஆனால் அவர் மாந்திரிகம் செய்பவராகவும் இருந்தார். ஸோ இதனால அரசவையில் இருந்த வைதிக இந்துக்கள் அவர் மீதான ஆழமான வெறுப்பை கொண்டிருந்தாங்க. முகலாய படைகள் சாம்பாஜியை கைது செய்த போது கவி கலேஷும் உடனிருந்தார். ஆகவே இருவரும் அவுரங்கசீப்பினுடைய கட்டளையின்படி அனைத்து வகைப்பட்ட சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். ஸோ இப்படிதான் வந்து ஷாம்பாஜி இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி முடிஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ ஷாம்பாஜியும் போது கவி கலாஷ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ரோல் முக்கியமா பிளே பண்றாங்க அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இதுல வேற எந்த பாக்ஸ் கட்டச்சு கிடையாது. ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.